கபர்ல வைத்து சரியான பதில் சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான முஸ்லிம், அவர் சரியான பதில்களை எல்லாம் சொன்ன பிறகு உன்துர் இலா மக்அதிக மினன்னார், நீங்க இப்ப சுவர்க்கவாசி ஆயிட்டீங்க, ஒருவேளை நீங்க நரகவாசியாக ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நரகத்துடைய இடத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க என்று நரகத்தின் இடம் காட்டப்படும். யாருக்கு? உண்மையான முஸ்லிமுக்கு. கபூர்ல வச்சு என்ன செய்யப்படும் சொன்னார். புகாரில 1338 இலக்கத்துல ஹதீஸ் வருது. உண்மையான முஸ்லிமுக்கு சரிதானே, அவர் சரியான பதில்களை எல்லாம் சொன்ன பிறகு அவருக்கு காட்டப்படும் நரகத்தில் உங்களோட இடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க உண்மையான முஸ்லிமாக உலகத்துல வாழ்ந்தீங்களே, அதனால அபுதலக்கல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னா, அல்லாஹ் அந்த இடத்தை உங்களுக்கு தராம அதுக்கு பகரமாக சுவர்க்கத்துல ஒரு இடத்தை தருகிறான் அப்படி என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தா அவருக்கு சுவர்க்கம். கபர்ல சரியான பதில்களை சொல்லுவார். அது மட்டுமல்ல, நரகத்தின் இடம் காட்டப்பட்டு உங்களுக்கு இந்த இடம்தான் தரப்பட இருந்தது, ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசியாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தீங்களே உலகத்தில், அதனால் அது மாற்றப்பட்டு உங்களுக்கு சுவர்க்கம் தரப்படுகிறது என்று நற்செய்தி சொல்லப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைத்து கது சதக அபுதி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டார், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு விரிப்பை கொடுங்கள், வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்திலான ஆடை கொடுங்கள், வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, இவருக்கு சுவர்க்கத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து கொடுங்கள் என்று கபரிலே சொல்லப்படும். உண்மையான முஸ்லிம், முஸ்லிமாக வாழ்ந்தவன், உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தவனுக்கு இந்த நற்செய்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.